சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும்? என் பிள்ளையினுடைய குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் வரும்? என் தொழிலில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? எப்பொழுதும் கலகத்தோடே இருந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், சமாதானம் பண்ணினால் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானம் காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அநேக காரியங்களில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருகிறதுனால இருதயத்தில் ஒரு மன அழுத்தம், இருதயத்தில் சமாதானம் சீர்குலைந்து காணப்படுகிறது. சந்தோஷமாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இடங்களில் சமாதானம் சீர்கேடு உண்டாகி குடும்பத்தையே ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.